அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய புனிதர் ஜோஸ் சான்சஸ் டெல் ரியோ. மெக்சிகோ அரசாங்கத்திற்கும் கத்தோலிக்க திரு அவைக்கும் இடையே நடைபெற்ற போரில் ஈடுபட்ட இளைஞரின் வாழ்க்கை வரலாற்றை தான் நாம் இன்றைய நாளிலே பார்க்க இருக்கிறோம். ஜோஸ் சான்சஸ் டெல் ரியோ மெக்சிகோ நாட்டில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் கத்தோலிக்க நம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள். சிறு வயது முதலே நம்முடைய புனிதர் நற்கருணை மீதும் அன்னை மரியா மீதும் அதிக பக்தி கொண்டவராக காட்டப்படுகிறார். கத்தோலிக்கர்களின் மத சுதந்திரம் தடுக்கப்பட்ட சமயம் அது. அரசாங்கத்தை எதிர்த்து கிறிஸ்டியோ போராட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் ஜோஸின் சகோதரர்கள் பங்கு பெற்றார்கள். ஆனால் ஜோஸ் சிறியவன் என்பதனால் அவருக்கு வீட்டிலும் சரி படையிலும் சரி அனுமதி மறுக்கப்பட்டது. ஆயுதம் ஏந்தி போர் புரிய அனுமதி மறுக்கப்பட்டாலும் படை கொடியை ஏந்தும் பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டது. தனது வாழ்வை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார். எளிதாக விண்ணகம் செல்வேன் என்ற நம்பிக்கை அவர் கொண்டிருந்தார். கிறிஸ்து ராஜா வாழ்க, குவாதலூப் அன்னை வாழ்க என்ற முழக்கம் போராட்டத்தில் எழுந்தது. தன்னுடைய 14ஆம் வயதில் மெக்சிகோ நாட்டு படையினால் ஜோஸ் சிறையிடப்பட்டார். கிறிஸ்துவை மறுதலிக்க அவர் கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆனால் ஒருபோதும் நான் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அவர் அறிக்கையிட்டார். எனவே இவரை துன்புறுத்தும் விதமாக இவருடைய பாதத்தின் அடிப்பகுதியை கத்தியால் வெட்டி இவரை துன்புறுத்தினார்கள். ஆனாலும் தன்னுடைய நம்பிக்கையிலிருந்து இவர் ஒருபோதும் தளர்ந்து போகவில்லை. 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். துணிச்சல், நம்பிக்கை, கிறிஸ்துவின் மீதான நிலையான விசுவாசம் ஆகியவற்றின் அடையாளமாக ஜோஸ் விளங்குகிறார்.